இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு ரிலாக்ஸேஷன் வீடியோ மாதிரி இருக்கும். ஒரு ஃபிஷிங் வீடியோ மாதிரியும் இருக்கும் வைங்களேன். ஒரு பொண்ணு என்ன பண்றானா, ஸ்னோ எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல ஒரு பகுதியில ஓட்டையை போட்டு உள்ள நான்வெஜ் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு பகுதியை மட்டும் நல்லா கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். நிறைய மிஷின் இதெல்லாம் வச்சிருக்கான், அதனால நல்லாவே கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல மட்டும் அவங்க ஓட்டையை போடுறாங்க. அதுல தண்ணியா வருது. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுக்கு மேல மட்டும்தான் அந்த பனி இருக்கும் போல்க. ஃபுல்லாவே தண்ணி தான் இருக்கு. அதாவது மேல தண்ணியா இருக்கிறது அது பனிக்கட்டியா மாறிடுச்சு. பட் உள்ள ஃபுல்லா தண்ணி தான் இருக்கு. பட் டென்ட் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஹோல் இருக்கிற இடத்த மட்டும் ஓபன் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, சில திங்ஸ் எல்லாம் அந்த டென்ட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க. டென்ட்டுக்குள்ள கொண்டு வந்தாலும் அந்த ஹோல் மட்டும், அதாவது அந்த ஓட்டை மட்டும் ஓப்பன்லயே இருக்கு. அடுத்து அந்த டென்ட் பறக்க கூடாதுன்றதுக்காண்டி இந்த பனிக்கட்டிய வெயிட் மாதிரி போட்டுறாங்க. அடுத்து அந்த ஹோலை தான் கான்சென்ட்ரேஷன் பண்றாங்க. என்னன்னா, அந்த திங்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சுட்டு இந்த தளம் மாதிரி போட்டுட்டு கரெக்டா அந்த ஹோல் மட்டும் அடைபடாம பாத்துக்கிறாங்க. அடுத்து அடுப்பு கொண்டு வர்றாங்க. இப்பதான் ரெடிமேடா டிராவல் பண்றவங்களுக்கு அடுப்பு, மிக்சி எல்லாமே ரெடிமேடாவே இருக்குல்ல. அவங்க அந்த ரெடிமேட் அடுப்பு கொண்டு வராங்க. அடுத்து சில பாத்திரங்களும் கொண்டு வச்சுக்கிறாங்க. அதாவது சமையல் பண்றதுக்கு ஏத்த மாதிரியே அவங்க வர்றாங்க. அடுத்து இங்கேயே அந்த டென்ட்டுக்குள்ளேயே ஜன்னல் வச்சுக்கிற மாதிரி எல்லாம் இருக்குங்க. அதை ஓபன் பண்ணி விட்டா அது மாதிரி ஜன்னல் மாதிரியே இருக்கும். இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த ஓட்டையில இன்ன வரைக்கும் அந்த ஓட்டையில என்ன பண்ண போறாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தோம்ல, அதுலதான் மீன் பிரிக்கிப்பாங்க போல்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்க இந்த நண்டு இதெல்லாம் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு மீன் தூண்டில் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு அந்த இடத்துல மீன் பிடிச்சிட்டு அங்க நண்டு இதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே மீன் எடுத்துட்டு போறாங்க. அததான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இப்ப அந்த நான்வெஜ், அது மசாலா மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அது நான்வெஜ். அந்த நான்வெஜ்ஜை வச்சுதான் இந்த மீன் இதெல்லாம் பிடிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி கொண்டு வந்த நண்டு இருக்குல்ல, அதை நல்லாவே சமைச்சு சாப்பிட்றாங்க. இந்த நான்வெஜ்ஜை நல்ல மிக்சி அரைச்ச மாதிரி இருக்கு. அதை கரெக்டா, ஏன்னா நான்வெஜ் வாடைக்கு மீன் உடனே சிக்கும்ல, அதனால பெரும்பாலான நீங்க அந்த சைனீஸ் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா நான்வெஜ் தான் அந்த மீன் பிடிக்கனா போட்டிருப்பாங்க. இப்பயுமே அந்த நண்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க எவ்வளவு அந்த கிளீனா வச்சிருக்காங்க பாருங்க. அந்த தூண்டில் இதெல்லாம், அந்த பாக்ஸ் இதெல்லாம் போட்டு இப்ப ஸ்டார்ட் பண்றாங்க அவங்க. ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஒரு மீன் பிடிச்சிட்டாங்க, கிடைச்சிருச்சு அவங்களுக்கு. அடுத்து தொடர்ந்து மீன் பிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும். அது கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாவும் இருக்கும். அதே மட்டும் இல்ல, ஸ்னோ இருக்கிற இடத்துல எல்லாம் எவ்வளவு ரிலாக்ஸேஷனா இருக்காங்கன்றது நம்மளுக்கு புரிய வரும். சரி, அடுத்த மீன் பிடிக்கவும் போறாங்க. அடுத்த மீனுமே கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு மீன் மத்த ஃபிஷிங் வீடியோ நம்ம பாக்குறத விட இந்த வீடியோல மீன் பெருசாதாங்க கிடைக்குது. ஸ்னோ ஏரியான்றதுனாலயா என்னன்னு தெரியல, அது மேல ஃபுல்லாவே ஸ்னோ தானே இருக்கு, கீழே தண்ணி இருக்கிறதுனால. அது மட்டும் இல்ல, ஸ்னோ ஏரியால மீன் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. அதுவும் பெரும்பாலும் ரொம்ப ஸ்னோ ஏரியாலன்னா ஆட்களே இருக்க மாட்டாங்க. அதனால இவங்க தொடர்ந்து மீன் பிடிக்கிறாங்க. அடுத்த மீனும் கிடைச்சிருது.